ஏரோ சொல்யூஷன் அன்பு வணக்கங்கள். இங்கே வந்து மொத்தம் 10 ஏக்கர் இருக்குது. இங்கே வந்து தென்னை தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேனில் தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆள் பற்றாக்குறை மற்றும் தோட்டத்தில் தான் வளர்த்தக்கூடிய மாடுகளால் நீர்ப்பாசனத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து கஷ்டம் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால் தோட்டத்தில் வந்து ஒரு புதுமையான பைப்பின் முறை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மொத்தம் 2 கிணறு ஒரு போர்வெல் இருக்குது. இதுக்கு முன்னாடி மேனில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு டியூப் போட்டு தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா, தோட்டத்தில் வந்து மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாடு மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த மாடு வந்து டியூப்லாம் தட்டி விட்டனால மரத்துக்கு மரம் சரியாக தண்ணி போகிறதில்ல. அதை வந்து ஒரு ஆள் வச்சு அந்த எல்லா மரத்துக்கும் தண்ணி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ மாடு மேய்ச்சல் போது டியூப்பை தட்டி விட்டுச்சுன்னா அந்த மரத்துக்கு தண்ணி போகுதுன்னு போய் நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்த வால் தண்ணி பாய்னா அடுத்த வால் மாற்றி விட்டாங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு வந்து தண்ணி பாயாது. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா தான் அந்த வாளுக்கு தண்ணி பாயும். தண்ணி சரியாக பாயாதனால மகசூலும் பாதிப்படையுது, மரமும் பாதிப்படையுது. ஆள் பற்றாக்குறை காரணமாக மரத்துக்கு மரம் தண்ணி கட்ட விட முடியதில்லை. சைட் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஆல்ரெடி போட்டு இந்த பழைய டியூப்லாம் எடுத்துட்டு நம்ம மரத்தை ஒட்டி புதுசாக பைப்லைன் போட்டு கொடுத்துருக்கோம்.